من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد قال الله تبارك وتعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நபிகளாரின் முன்னறிவிப்புகள் என்ற ஒரு தலைப்பு. பொதுவாக இந்த தலைப்புகளை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் நமக்கு முன் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஈமான் அதிகரித்ததும் அவர்கள் அதில் அமைதி கண்டதையும் நாம் காண்கின்றோம். திருமறை குர்ஆன் பேசி காட்டுகிறது. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் கற்களை வயிறுகளில் கட்டிக்கொண்டு அகல் தோன்றக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, மஃபாத்திஹுஸ் ஸாம், மஃபாத்திஹுல் யமன், மஃபாத்திஹுல் கிஸ்ர், இதெல்லாம் வெற்றி கொள்ளப்படுமா என்று சொல்லி முனாஃபிகீன்கள் கேலி செய்யக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்கள் அதை நம்பினார்கள். பிற்காலத்தில் அந்த வெற்றிகளை அடைந்த வரலாறுகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான். சில நிகழ்வுகள், சில நபித்தோழர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அசம்பாவிதங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் இல்லாத இடத்தில் எடுத்துரைத்தார்கள். இப்படி நிறைய செய்திகளை காணலாம். ஆனால் இதை நபித்தோழர்கள் முழுமையாக நம்பினார்கள். இப்பொழுது நாமும் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த முனாஃபிகீன்களை போன்று நக்கல் நையாண்டிகளில் ஈடுபடுவோமா, அல்லது இந்த செய்திகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த நபித்தோழர்களுக்கு எப்படி ஈமானில் அதிகரிப்பையும் உள்ளத்தில் சாந்தத்தையும் ஏற்படுத்திச்சோ அது போன்று நமக்கு ஏற்படுத்தி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இது இருக்குமா என்பதை நானும் நீங்களும் சுய பரிசோதனையுடன் இந்த தலைப்புக்குள் செல்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 1036வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தகூமுஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள் வராது, அழிவு நாள் வராது. எப்படி? ஹத்தா யுக்பலல் இல்ம், கல்வி உயர்த்தப்படக்கூடிய நேரம் வார வரையில். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், கல்விக்கு சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது என்பது மிகவும் அரிதாக ஆகிவிட்டது. ஒரு கல்வியை அடைவதாக இருந்தால் இந்த படிப்பை படித்தால் இதனுடைய அடைவு என்னவாக இருக்கும், இந்த துறையில் நான் படித்தால் எனக்கு இதனுடைய மாதாந்த வருமானம் எவ்வளவு வேண்டும் என்று தான் மனிதர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த கல்வி
மனிதர்களுக்கு மத்தியில் பேரம் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. கல்வி படிக்கத்தான் வேண்டும், ஆனால் மார்க்க கல்வி என்று வரக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஆலிம்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள், வலாக்கி யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்கள் மரணிக்க செய்வதனூடாக தவிர கல்வி எடுக்கப்படாது. உலமாக்கள் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஹத்தா இதா லம் யப்கி ஆலிமன், மனிதர்களுக்கு மத்தியில் ஆலிம்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், மார்க்கத்தை சுமந்தவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். பேரம் பேசி மட்டுமே வாழ்ந்த சமூகத்துக்கு மத்தியில் என்ன நேர்வும்? அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள்? இத்தஹதன் நாஸர் ஊசன் ஜுஹாலா, மடையர்களை தலைவர்களாக அமர்த்த வேண்டிய ஒரு நிலைமை தான் வரும். அவர்கள் மடையர்களை தலைவர்களாக அமர்த்திக் கொண்டு அவர்களிடத்தில் ஃபஸ்இலு, அவர்களிடத்தில் கேட்பார்கள், அவரிடத்தில் மார்க்கத்தின் தீர்ப்புகளை கேட்பார்கள். ஃபஅஃப்து பிகைரி இல்ம், அவர்கள் அறிவில்லாமல் ஃபத்வாக்களை கொடுப்பார்கள். அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அறிவில்ல, ஆனால் அவர்கள் அறிவுக்கு பகரமாக அறியாமையை தீர்ப்பாக கொடுப்பார்கள். ஃபதல்லு, அவர்களும் வழிகெட்டு, அதல்லு, மக்களையும் வழிகெடுப்பார்கள். இன்றைக்கு சமூகத்தில் நாம் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் கூட மார்க்கத்தில் மனிதர்களை நம்மை கவர வேண்டும், மனிதர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும், மனிதர்கள் நமக்கென்று ஒரு சமூக அங்கீகாரம் தர வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் மார்க்கத்தில் பிழையான முன்மாதிரிகளை கொண்டு வந்து புதிய புதிய நடைமுறைகளை ஏற்படுத்துவதை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஏன்? மார்க்க அறிவு என்பது இன்றைக்கு சமூகத்தில் மறைஞ்சி போகக்கூடிய நேரத்தில் புதுமைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 100வது செய்தியாகும், முஸ்லிமில் 2673வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கல்விக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதக்சுரல் ஜில்சால், அனர்த்தங்கள் அதிகமாக ஏற்படுத்தும், அனர்த்தங்கள் அதிகமாக ஏற்படும். மலையில் இருக்கலாம், காற்று வேகமாக இருக்கலாம், அல்லது கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம், தீ விபத்துகளாக இருக்கலாம், இப்படி கட்டட இடிபாடுகளாக இருக்கலாம். இப்படி அனர்த்தங்கள் என்பது சமூகத்துக்கு மத்தியில் அதிகமாக ஏற்படும். அல்லாஹ் அதை கொண்டு வசுல் ஜிலு ஜில்சாலன் ஷதீதா, முன்னே நபிமார்களையும் அல்லாஹ் அப்படி கடுமையாக சோதித்திருக்கிறான். இந்த சோதனைகள் வார வரையில் கியாமத்துடைய நாள் வராது. அடுத்த விஷயம் சொன்னார்கள், நேரம் சுருங்கிவிடும். நேரம் சுருங்குற வரையில கியாமத்துடைய நாள் வராது. லா தகூமு ஸாஅ. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், முன்னைய காலங்களை விட இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோம். எதை எடுத்தாலும் இயந்திரங்கள், உடுப்பு கழுவ இயந்திரம், வெங்காயம் வெட்டுறதிலிருந்து சமையல் செய்யறதிலிருந்து எல்லாத்துக்கும் இயந்திரம். ஆனால் மனிதர்களுக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த நேரங்கள் கிடையாம இருக்கிறது. மனிதர்களுக்கு நேரத்துக்கு இபாதத்துகள் செய்யக்கூடிய நேரங்கள் இல்லாமல் இருக்கிறது. மனிதர்களுக்கு குர்ஆன் திலாவத்துகள், zikr, ஔராதுகள் ஓதுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. இவ்வளவு இயந்திரமாக பயன்படுத்தி கொண்டும் அவனுடைய வாழ்க்கையும் ஒரு இயந்திர வாழ்க்கையாகவே மாறிவிட்டது. அல்லாமல் அவனுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி நான் ஏதோ ஒரு அமலை செய்தேன், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினேன் என்று சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. நமக்கு முன்னோர்கள் இதே போன்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் இத்துணை இயந்திரங்கள் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள், அமல் இபாதத்துகளோடு வாழ்ந்தார்கள், பிந்து இரவுகளில் நின்று அல்லாஹ்வை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். இப்படியான ஒரு மாற்றத்தை நாம் நேரத்தில் கண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதகூனு ஸனது கஷஹ்ரின், ஒரு மாதம், ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் போன்று இருக்கும். வல் ஜும், அதாவது ஒரு வஷஹ்ரு கல் ஜும்ஆ, ஒரு மாதம் என்பது ஒரு கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை போன்று இருக்கும். வல் ஜும்அத்து கல் யௌமி, ஒரு கிழமை என்பது ஒரு நாள் போன்று இருக்கும். வல் யௌமு கஸ்ஸாஅத்,
ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்துக்கு ஒப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நேரம் சுருங்குற வரையில கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முன்னறிவிப்புகள். அடுத்ததாக சொன்னார்கள், வதல்ஹரல் ஃபித்னு, குழப்பங்கள் வெளிவரும், குழப்பங்கள் அதிகமாக வெளிவரும். நம்முடைய காலங்களில் அது மார்க்கத்தின் பெயர்களாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு இயக்கங்களில் பெயர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு துறையில் குழப்பங்கள் இந்த உலகத்தில் வெளித்தோன்றுவதை நாம் கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பங்கள் வெளிவர வரையில் கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயக்ஸுரல் ஹர்ஜு, ஹர்ஜ் அதிகரிக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், அப்படின்னா என்ன யா ரசூலல்லாஹ்? அல் கத்ல், அல் கத்ல், கொலை அதிகரிக்கும், கொண்டு கொள்வார்கள். கொலை இன்றைக்கு சாதாரணமாக சமூகத்தில் பொருளாதாரத்துக்காக நிகழ்றதை பார்க்கிறோம், ஆட்சி ரீதியாக நிகழ்றதை பார்க்கிறோம். பொருளாதார மோகம், ஆசை, ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொலைகள் அடுக்கடுக்காக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொண்டவனுக்கும் தெரியாது ஏன் கொண்டேன் என்று, கொல்லப்பட்டவர்களுக்கும் தெரியாது ஏன் நாம் கொல்லப்பட்டோம் என்று. அந்த அளவுக்கு கொலைகள் அதிகரித்திருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். எனவே இந்த காலம் வார வரையில கியாமத்துடைய நாள் நிகழாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஹத்தா யக்ஸர ஃபீக்குமுல் மாலு ஃபயஃபீத, அவர்களிடத்தில் பணம் அதிகரித்து வழிந்தோடும். இன்றைக்கு பணம் அதிகரித்து வழிந்தோடக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயதில் நிறைய பணக்காரர்களை நாம் காண்றோம். பணத்துக்காக வேண்டி மனிதர்கள் போட்டியிடுகிறார்கள், போராமை கொள்கிறார்கள், பணத்துக்காக வேண்டி கொலைகள் நடக்கிறது. ஆனால் மனிதன் இது ஒரு ஃபித்னாவாக பார்க்காமல், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்றார். உங்களுடைய பொருளாதாரங்களும் சரி, உங்களுடைய குழந்தைகளும் சரி, இதெல்லாம் உங்களுக்கான ஃபித்னாக்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொன்னார். எனவே மனிதர்களுக்கு மத்தியில் இந்த பண அதிகரிப்பு, இந்த மமதை, இந்த பணத்தை நோக்கி வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, மனிதர்கள் இதை கடுமையாக நேசித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த காலம் வார வரையில கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு நபி மொழியில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். புகாரில் வரக்கூடிய 5231வது செய்தியாக, முஸ்லிமில் 2671வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் எடிஷனல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், லவ் ஹத்திஸன்னக்கும் ஹதீஸன் சமிஅத்துஹு, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த செய்தியை எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஹத்திஸுக்கும் பிஹி அஹதன் கைரி, என்னைய தவிர நான் இல்லாமல் நீங்கள் வேறு யார் இடத்துலையும் இதை கேட்க மாட்டீங்க. இந்த செய்தியை நான் சொல்ல போகிறேன், இந்த செய்தி இருக்கே, இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், இதை என்னைய தவிர நீங்கள் யாரும் வேறு யார் இடத்துலையும் கேட்டிருக்க மாட்டீங்க, கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னமின் அஷ்ராத்தி சாஅத்தி, கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த எப்படி தெரியுமா, ஐ யுருஃபா அல் இல்ம், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கல்வி உயர்த்தப்பட்டுவிடும். அதன் பிறகு என்ன ஏற்படும்? வயக்சுரல் ஜஹல், மடமை பரவிவிடும், மடமை அதிகரித்துவிடும். சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், மடமை என்பது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. மீடியாவை திறந்தா, ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், வேற என்ன வலைதளங்கள் இருக்கின்றதோ அவைகளை துறந்தால் சமூகத்தில் என்னென்ன காட்சிகளை பார்த்தால் மனிதர்கள் இதுவெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சியா, இதெல்லாம் ஒரு விஷயமா என்று பார்க்கிற காட்சிகளை இன்றைக்கு மனிதன் போனை பார்த்து சிரித்து ரசித்து கொண்டு போறான். என்ன காரணம்? மடமை. எவனோ எதையோ ஒரு மொக்குத்தனமா செய்கிறான், அவனுக்கு அதிகமான பார்வையாளர்கள் வர வேண்டும், விவசை கூட்டணும், சப்ஸ்கிரைபரை கூட்டணும், அவனுக்கு என்னென்னமோ செய்யணும், லாபம் அடையணும் என்றதுக்காக அவன் எந்தெந்த காட்சிகள் எல்லாம் காட்டக்கூடாதோ அவைகளை காட்சி அதை மக்களுக்கு ரசிக்க செய்து அதை பார்வையிடக்கூடிய சமூகமாக இன்றைக்கு மடையர்களாக நம்மை மாற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். மடமை என்பது அதிகரிக்கும். இது சமூக வலைதளங்களினூடாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கல்வியின் தேடல்
குறையக்கூடிய சந்தர்ப்பங்களிலாக இருக்கலாம். மனிதர்களிடத்தில் மடைமை பரவாத வரையில் உலக அழிவு நாள் வராது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஒரு விஷயம்தான் வயக்சுர ஸினா, விபச்சாரம் அதிகரிக்கும் என்றார்கள். அன்பு தோழர்களே, விபச்சாரம் என்றதை எட்டாங்கனியாக ஒரு காலம் இருந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தது இன்னும் மறக்கல்ல. ஆனால் இப்பொழுது விபச்சார விடுதிகள் சந்தைக்கு சந்தை, தெருவுக்கு தெருவு வந்துவிட்டது என்றால் அது மட்டுமல்ல, கையடக்க தொலைபேசிகளை எல்லாம் ஓபன் பண்ணினால் விபச்சாரத்தை தூண்டும் அளவுக்கு ஆபாச காட்சிகள் வந்தேறுவதை நாம் பார்க்கிறோம். விபச்சாரம் அதிகரிக்கும். தெருக்களிலே நாய்களை போன்றவர்கள் பகிரங்கமாக விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். ஒரு நல்ல மனிதன் வந்தால் சொல்லுவான், என்ன தெரியுமா, இந்த தவறை செய்யாதீங்க என்று சொல்ல மாட்டான். இந்த தவறை கொஞ்சம் மறைவாக செய்யலாமே என்று தான் சொல்லுவான் என்று சொன்னால், மனிதர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பப்ளிக் இடங்கள்ல, கடல் தெருக்கள்லையும் கரையோரங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாக்குகள்லையும் என்ன நடக்கிறது? மனிதர்களுக்கு மத்தியில் இந்த விபச்சாரம் பரவிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அடுத்த ஒரு விஷயம், வயக்சுர ஷுருபுல் ஹம்ர், மது அருந்தக்கூடியவர்கள் அதிகரிப்பார்கள். மதுபான விற்பனை நிலையங்கள் அதிகரித்திருக்கிறது. மது விற்கக்கூடிய இடங்கள் அதிகரித்திருக்கிறது. நட்சத்திர உணவகங்கள் போனால் அங்கு மதுபானத்துக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அங்கு போனால்தான் நமக்கு பெருமை என்று கருதக்கூடிய சமூகமாக நம்மில் சிலர் மாறி வருகிறார்கள். இன்றைக்கு பாடசாலை மட்டங்கள் சிறுவர்களுடைய கையில் என்ன போதைப் பொருள் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆசிரியர்களுடைய கையில் சமூகத்தை சீர் செய்யக்கூடிய பணியை சுமந்திருக்கக்கூடிய அவர்களுடைய கையில் என்ன போதைப் பொருள் இருக்கின்றது என்பது தெரியாத அன்பு சகோதரர்களே, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பள்ளிகளில் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கையிலேயும் ஏதாவது ஒரு மூக்குத்தூள் என்ற பேரிலேயோ ஏதாவது ஒரு பொருளை அவர்களும் பயன்படுத்தி விற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். மதுபானம் அருந்தக்கூடியவர்கள், மதுக்கு அடிமையானவர்கள் அதிகரிப்பார்கள். இஸ்லாம் என்ன சொல்றது? குல்லு முஸ்கரின் ஹராம் கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அது கூடுதலான இருந்தாலும் சரி, அது ஹராம் தான். சிகரெட் விற்பனை செய்யக்கூடிய எத்தனை முஸ்லிம் வியாபாரிகள் கண்டு கொள்வதே இல்லை. அவர்களிடத்தில் போய் ஆலிம்கள் பொருளாதார உதவிகளை பெற்று வருகிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் தவறு என்று சொல்வதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறார்கள். பாவத்தை தடுப்பதில் நமது பங்களிப்பு இவைதானா? வியாபார நிலையங்களில் சிகரெட் விற்பார்களாக இருந்தால் பாவத்தை தடுக்கக்கூடியவர்கள் என்ற வகையில் நாமும் அந்த இடங்களை பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும். நீங்கள் நிறுத்துங்கள், நாம் வருகிறோம் உங்களுடைய கடைகளுக்கு, உங்களுடைய உணவகங்களுக்கு வருவோம் என்று நாம் பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும். இந்த காலம் வரையில், மதுபானம் அருந்தக்கூடிய காலம் வரையில் அந்த மதுபானத்துடைய மோகம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காலம் வரும் வரையில் கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த ஒரு மொழியில் சொல்லும் பொழுது புகாரியில் வரக்கூடிய 7061வது செய்தியாகவும் முஸ்லீமில் 157வது செய்தியாகவும் வரக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இத்தகாரபு ஜமான், காலம் சுருங்கும், நேரம் சுருங்கும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வயங்குசுல் அமல், நேரடியாக எங்களுக்கே விரலை நீட்டி சொல்லியது போன்றிருக்கிறது. அமல்கள் குறைந்துவிடும். பேச்சு அதிகமாக பேசுகிறோம், மிம்பர் மேடைகளை ஆட்டி வைத்து பேசுகிறோம், தூய்மைவாதம் பேசுகிறோம், விவாதம் செய்வதற்காக பேசுகிறோம். ஆனால் செயல்பாடுகள் நம்மிடத்தில் குறைந்து காணப்படுகிறது. பேருதலான வாழ்க்கை இல்லை. குர்ஆன் திலாவத்தில் நம்முடைய கவனம் இல்லை. திக்ர்களில் நம்முடைய கவனங்கள் இல்லை. சுன்னத்தான தொழுகைகளில் நம்முடைய கவனங்கள் இல்லை. நஃபீலான தொழுகைகளில் கவனங்கள் இல்லை. நோன்புடைய மாதம் வந்தால் 20 8 போட்டி, மேடைகள், தெருமுனை பிரச்சாரங்கள்,
ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி நாம் இதை பேணுதலாக தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களே, இதை நாம் மறந்துவிட்டோம். அன்பு தோழர்களே, இப்படியான ஒரு காலம் வார வரையில் கியாமத்துடைய நாள் நிகழாது என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். அடுத்த ஒரு விஷயம், வயலுல் கஷ்ஷுஹ், கர்மித்தனம் அதிகரிக்கும். கர்மித்தனம் வரும் மக்களுக்கு மத்தியில். அது என்ன கர்மித்தனம்? ஒன்று புகுல், கஞ்சத்தனம், பகீல் கஞ்சன், ஷஹ் கஞ்சத்தனம், ஷஹி கர்மித்தனம். கர்மியன் என்ன கர்மித்தனம் தெரியுமா? கஞ்சன் தனக்குண்டான தேவையை தன்னால் நிறைவு செய்ய முடியும், நிறைவேற்றி கொள்ளாமல் பிறர் தேவை எதிர்பார்ப்பான். கஞ்சன் தனக்கு செலவு செய்ய முடியும், அவனுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்க முடியும், ஆனால் ஏழைகளை கண்டு பராமுகமாக உணவளிக்காமல் செய்து விடுவான். ஆனால் கர்மியன் என்ன தெரியுமா? அவனுக்கென்று கடமையாக்கப்பட்ட, அவனுக்கென்று பொறுப்பு சுமத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு செலவழிக்காமல் கர்மித்தனம் காட்டுவான். அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தினூடாக மற்றவர்களுக்கு நிறைய செய்யலாம், அவனிடத்தில் கேட்டு வந்தால் உதாசீனப்படுத்தி விடுவான். இதுதான் கர்மித்தனம், இதுதான் கர்மித்தனம். இந்த கர்மித்தனம் உலகத்தில் அதிகரிக்கிற வரையில் கியாமத்துடைய நாள் நிகழாது. சில கர்மித்தனத்தை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு இவரிடத்தில் இருந்து இது கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மற்றவருக்கு கொடுக்காமல் தடுப்பதும் கர்மித்தனம் என்று ஹதீஸ்களை விரும்பினார்கள் சொல்வதை நாம் காண்கின்றோம். எனக்கு ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் ஒரு இடத்தில், அவர் அதை இன்னொருவருக்கு கொடுக்க பார்க்கிறார், கொடுக்க விடாமல் தடுத்து அதை இவர் அடைவதற்காக வேண்டி கொடுக்காமல் தடுப்பதும் கர்மித்தனம். நிறைய தனவந்தவர்கள் பிரபல்யங்களை பார்க்கிறார்கள். நிறைய தனவந்தர்கள் சமூகத்தில் இதை கொடுத்தா நமக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். கேட்டு வராத எவ்வளவோ தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை சென்று கொடுப்பது கிடையாது. இதுவும் ஒரு வகையான கர்மித்தனம். அடுத்ததாக வதஹருல் ஃபித்தன், குழப்பங்கள் அதிகமாக வரும். அதே போன்று மற்ற ஹதீஸில் சொன்னது போன்று கொலை அதிகரிக்கும் என்று, கொலைகள் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஒரு செய்தி தான், இன்னும் ஒரு நபிமொழியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அவர்களுக்கே நடந்த ஒரு நிகழ்வு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கு வந்த ஒரு மனிதர் பள்ளியிலிருந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு யா அபா அப்துர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறாங்க. என்னது? தஸ்லீமுல் ஹாஸா, சலாத்தை செலக்ட் பண்ணி ஆள் பார்த்து தனியொத்தருக்கு சொல்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டது சொன்னாங்க, ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனுடைய தூதரும் உண்மை உரைத்து விட்டார்கள். சொன்னது சலாம், யா அபா அப்துர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் சொல்லி இருக்கணும் என்ன? வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ், கண்ணியத்தை அவருக்கு கொடுத்திருக்கணும். இல்லை, அல்லாஹும் அவனுடைய தூதரும் உண்மை உரைத்து விட்டார், தூதர் எத்தி வைத்து விட்டார். என்ன எத்தி வைத்து விட்டார்கள்? இன்ன பைனயதை சா, மறுமை நாள் வரக்கூடிய நேரத்தில் சலாத்தை ஆள் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஜமாத்துக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் பணக்காரர்கள் மட்டுமே இருந்தால் அவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவார்கள். சில சாதாரண பொதுமக்கள் அல்லது ஏழைகள் போய் 4 பேர் பணக்காரர்கள் பேசக்கூடிய சபையில் சலாம் சொன்னால் கூட அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். சலாத்துக்கு பதில் சொல்றது ஒரு புறம் இருக்க, கண்டு கொள்ளவே மாட்டார்கள் என்ற அளவுக்கு மாறிவிட்டது. சலாம் ஃபேஷனாக மாறிவிட்டது. எப்படி? கடன்காரனை பார்த்தால் ஒரு வகையான சலாம், கொஞ்சம் ராகம் வித்தியாசமாக இருக்கும். அதே போன்று ஒரு இடத்தில் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு செலுட்டோடு சேர்த்து ஒரு சலாம், இவர் இதைத்தான் கேட்கிறார் என்று விளங்கிக் கொள்ளும். இப்படி சலாத்துக்கும் ஒரு வகையான ஃபேஷன்களை உருவாக்கி கொண்டார்கள். இப்படியான ஒரு காலம் வார வரையில் கியாமத்துடைய நாள் வராது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வஃஷு திஜாரதி ஹத்தா தஈனல் மர்அத்து ஸௌஜஹா அலா திஜாரா, வியாபாரம் பெருகும், பெருகி வடியும். எப்படி? ஒரு பெண் மனைவி தன்னுடைய கணவனுக்கு வியாபாரத்தில் உதவி செய்யக்கூடிய காலம் வார வரை பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு வியாபாரத்தில் கணவனுக்கு ஒத்துழைக்கக்கூடிய பெண்கள் அதிகரித்து விட்டார்கள்.
ஆன்லைன் என்ற பேர்லையாக இருக்கலாம், கடை தெருக்கள் என்ற முறையாக இருக்கலாம், வீட்டுக்கு வீடு கடை என்ற பேர்களாக இருக்கலாம். மார்க்கெட்டில் தடை கிடையாது. ஆனால் முன்னறிவிப்புகள் நிறைவேறியே ஆக வேண்டும். முன்னறிவிப்பு செய்தது யார்? அன்பு தோழர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி நடந்தே ஆக வேண்டும். இன்றைக்கு நாம் இதை கண்கூடாக பார்க்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி, வகத்உல் அர்ஹாம். உறவுகளை துண்டிப்பார்கள், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள். இந்த இரத்த உறவை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எந்த இரத்த உறவை துண்டித்தால் உங்களுக்கு சோனம் செல்ல முடியாது. எந்த இரத்த உறவை சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய வாழ்நாளை நீடிக்கும் என்றும் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும் என்று சொல்லிச்சோ, அந்த உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடிய சமூகத்தில் அநேகர்களை நாம் காண்கின்றோம். இரத்த உறவு என்றால் மூன்றாம் தரத்துக்கு போய்விட்டார்கள். நீங்க தர்மம் செய்றீங்களா, முதலாவது நீங்க பாருங்க உங்களோட இரத்த உறவுகளை பாருங்க. அவர்களுக்கு கொடுத்தால் கொடுத்த தர்மத்தின் நன்மை, உறவையும் பேணின நன்மை இரட்டிப்பாக கிடைக்கும் என்றால், அன்பு தோழர்களே, இது ஒரு விஷயத்தை சொன்ன தனித்தலையங்கம். ஆனால் உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு காலம் வார வரையில் கியாமத்துடைய நாள் நெருங்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். வஃபுஷுவுல் கலம், எழுதுகோள்கள் பேனாக்கள் அதிகரிக்கும். வெறும் தோற்றத்தில் மட்டுமல்ல, ஏதோ நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் எங்கு போனாலும் ஒரு பேனையை கையில் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பேனையை பிடித்து எழுத தெரியாதவர்கள் கூட வலையதளங்களில் டைப் செய்து கொண்டு எழுதக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. எழுத்துக்கள் என்பது சாதாரணமாக மாறி இந்த எழுத்துக்களால் பல ஃபித்னாக்கள் உருவெடுத்து பல கொலைகள் வரையில் இது சென்றிருக்கின்றது என்று சொன்னால் இது மிகையாக ஆகாது. சமூகத்தில் இந்த எழுத்துக்கள் அந்த அளவுக்கு வரம்பு மீறி இருக்கிறது. மனிதன் எழுத ஆரம்பித்து விட்டால் எதை எழுத வேண்டும், எப்பொழுது எழுத வேண்டும், நான் இதை யாருக்கு எழுதுகிறேன், எதை நோக்கத்தில் எழுதுகின்றேன், இது ஒன்று சிந்தனை இல்லாமல் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் உருவாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள், வஃபுஷுவுல் கலம், பேனைகள் எழுத்தாளர்கள் அதிகரிப்பார்கள். அடுத்த ஒரு விஷயம்தான், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதுஹூரு ஷஹாதத்தி பிஸ்ஸூர், பொய் சாட்சியம் சொல்லுவார்கள். சாட்சியம் என்பது பொய்க்காக சாட்சியம் சொல்லப்படும். எனக்கு தெரிந்தவர், எனக்கு நல்லவர், ஒரு திருமண பேச்சுவார்த்தை வந்தாலே இவர் நல்ல மனிதர், இவர் இப்படி இவர் அப்படி என்று சொல்லி அவருடைய பணத்துக்காக வேண்டி அதன் கீழ் அடிமைப்பட்டவர்களாக பொய்களை சொல்லி அவருக்கு சன்மானம் கொடுக்கிறார்கள். சன்மானம். சிலர் கையில் அமௌண்ட்டை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவருக்கு நற்சான்று பத்திரம் கொடுக்கிறார்கள். இது மஸ்ஜித் நிர்வாகத்தில் நடக்கலாம். நான் யாரையும் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. ஆனால் இது உலகளாவிய மட்டங்களில் எங்கு வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் பொய் சாட்சியங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். வகித்மானு ஷஹாதத்தில் ஹக், உண்மைக்கு சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். உண்மைக்கு சாட்சியம் சொல்லக்கூடியவர்களை காண முடியாது. ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கும், கண்முன்னே பார்த்திருப்பார், ஆனால் ஒதுங்கி செல்வார், சாட்சியம் சொல்ல மாட்டார். குர்ஆன் என்ன சொல்லுது? வஅஷ்ஹிது தவா அத்லின் மின்கும், உங்களில் நேர்மையானவர் சாட்சியம் சொல்லட்டும் என்று சொன்னான். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு உண்மை தெரிந்தும் உண்மைக்கு எதிராக சாட்சியம், உண்மைக்கு ஆதரவாக சாட்சியம் சொல்லக்கூடிய சமூகத்தில் சமூக மக்களாக நாம் சாட்சியத்தை சொல்வதில் பகிஷ்கரிப்பு செய்கிறோம். அவர் கோபித்துக் கொள்வார், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருக்காக வேண்டி நான் அவருக்கு எதிராக பேசிவிடக்கூடாது என்றெல்லாம் உண்மையை மறைத்து பொய் சாட்சியம் சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக நம்மில் அநேகர்கள் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, அடுத்து இன்னொரு நபிமொழியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, புகாரில் வரக்கூடிய 6695வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹைருக்கும் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சொல்கிறாங்க, சிறந்த காலம் ஏண்ட காலம், உங்களில் சிறந்த காலம் ஏண்ட காலம். அதற்கு பிறகு 2 காலங்களை சொல்கிறாங்க. சொல்லிட்டு கால இம்ரான்,
இப்னுல் ஹுசைன் அவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா, லா அது எனக்கு தெரியாது, ذكر اثنتين أو ثلاثا بعد قرنه, ரெண்டு சொன்னாங்களா அல்லது மூன்றாவது இன்னொரு காலத்தையும் சொன்னாங்களா என்று எனக்கு நினைவில்லை. சொல்லிட்டு சொல்கிறாங்க, சும்மயஜி கௌமுன், பிறகு கூட்டம் வருவாங்க. முன்னறிப்பு சொல்கிறாங்க, யந்திரூன வலா யஃபூன, நேர்ச்சை வைப்பாங்க, அவங்க நேர்ச்சையை நிறைவேற்ற மாட்டாங்க. நேர்ச்சை வைக்கிறதை இஸ்லாம் அனுமதிக்கல, நீங்க வைக்க வேணாம் என்று தான் சொல்லுது. ஆனால் வச்சிட்டால் நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நேர்ச்சைகள் வைக்கப்பட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தவர்களை நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், இதற்கு பிறகு வைக்காதீர்கள் என்று அறிவுரை செய்தார்கள். அது மட்டுமல்ல, வயஹூனூன வலா யுத்தமனூன், நம்பினான் நம்பிக்கை கொள்ள முடியாது, அவர்கள் மோசடி செய்வார்கள். நண்பர்களுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில், வியாபாரிகளுக்கு மத்தியில் நம்புகிற நேரம் மோசடி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அநேகர்கள் மாறி வாரதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹது, அழைக்காம சாட்சி சொல்லுவாங்க. தனக்கு வாசியை அடையணும் என்றதுக்காக வேண்டி, ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி சாட்சிக்கு அழைக்கப்பட்டே இருக்க மாட்டார். அவர் போய் சாட்சி கையெழுத்து போடவும் அவருக்கு சாட்சி சொல்லவும் போவார். இவருக்கு மத்தியில் அது சாட்சியங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்ற அந்த உணர்வே இல்லாமல் திருமறை குர்ஆனுடைய போதனை மறந்து இவர் சாட்சியம் சொல்லக்கூடியவராக இருப்பார். அடுத்த ஒரு செய்தியை சொன்னாங்க, வயத்ஹரு ஃபீஹிமுஸ் சிமன், கொழுப்புள்ளவர்கள், கொளுத்தவர்கள், தொந்தியுள்ளவர்கள் அதிகரிப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்திலேயும் சில சஹாபாக்கள் பருமனுடையவர்களாக கொளுத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தான். ஆனாலும் குறிப்பாக தொந்தியே அதிகமாக உள்ள ஒரு சமூகமாக இருப்பார்கள், அதிகமாக கொழுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு கால் அது நேரடியாக அந்த அர்த்தத்தை கொடுத்தாலும் இன்னும் சில விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது இது இவர்களுக்கு மத்தியில் உலக இன்பங்களை சௌகரியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியே வாழ்வார்கள், மார்க்கத்தின் பற்றை குறைத்து கொள்வார்கள். இதுவும் ஒரு வகையான கொழுப்பு, இதுவும் ஒரு வகையான திமிர்கள் என்பதாக அந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த காலங்கள் வராத வரையில் கியாமத்துடைய நாள் நிகழாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அன்பு தோழர்களே, இந்தந்த விடயங்களில் நாம் மாற்றங்களை கொண்டு வரணுமோ அந்தந்த விடயங்களை அவசரமாக மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்து கொள்ள வேண்டும். உஸ்குருல்லாஹ் லி வலக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு விஷயம் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபித்னத்துன் நிசா, பெண்களுடைய சோதனைகள். எப்படி சொன்னார்கள்? இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இது பசுமையான இன்பமானது, உலகம் சுவைக்கிறதுக்கு இன்பமான பசுமையான உண்டு. வைன்னல்லாஹ முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா, அதில் உங்களை அல்லாஹ் பிரதிநிதிகளாக ஆக்குவான். நீங்க அதில் பிரதிநிதிகளாக இருப்பீங்க. நீங்க என்ன செய்றீங்க என்பதை அல்லாஹ் ஃபயந்துரு கைஃப தஅமலூன், நீங்க என்ன செய்றீங்க என்றதை அல்லாஹ், நீங்க எப்படி செயல்படுறீங்க என்றதை அல்லாஹ் கண்காணிக்கிறான். ஃபத்தகுத் துன்யா, எனவே நீங்க உலகத்தை பயந்து கொள்ளுங்க. வத்தகுன் நிசா, நீங்க பெண்களை பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் என்பது உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக அமையும். நீங்கள் உலகத்தை பயப்படுவது போன்று பெண்களையும் நீங்கள் பயப்பட்டுக் கொள்ள வேண்டும். உலகம் என்று வந்துவிட்டாலே அதில் அத்துணை மோகங்களும் வந்துவிடும். ஹப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களில் குறிப்பாக ஒரு ஷஹவாத்தை அல்லாஹ், ஒரு உள்ள ஈர்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ரு அலா ரிஜாலி மினன் நிசா, நான் விட்டு செல்றதில் பெண்களுடைய சோதனை தான் மனிதர்களுக்கு மிகவும் மோசமானது. இந்த இதைத்தான் நான் இவர்களுக்கு ஃபித்னாவாக விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 5096வது செய்தியாக, முஸ்லிமில் 2740வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, முதலாவது சொன்ன நபிமொழியில்
இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், وَيَقِلَّ الرِّجَالُ وَيَكْثُرَ النِّسَاءُ حَتَّى يَكُونَ الْخَمْسِينَ امْرَأَةً الْقَيِّمُ الْوَاحِدُ. பெண்கள் அதிகரிப்பாங்க, ஆண்கள் குறைவாங்க, பெண்கள் அதிகரிப்பாங்க. ஒரு ஆண் 50 பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், கியாமத்துடைய நாளில் ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு வராமல் கியாமத் வராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய ஃபித்னாக்கள் மனிதர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு மத்தியில் இன்னும் ஒரு முன்னறிவிப்பு தான் சுருக்கமாக சொல்கின்ற நேரத்தின் சுருக்கம் காரணமாக. சிம்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லம் அரஹுமா கௌமுன், நான் அவர்களை யாரையுமே பார்த்ததில்லை, அவர்களை நான் பார்த்ததில்லை. கௌமும் மாஹும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கர், அதில் ஒரு சாரார் மாட்டின் வாளை போன்று, அதாவது சாட்டைகளை வைத்துக்கொண்டு யதுரிபூன பிஹன்னாஸ், மனிதர்களை அடிப்பார்கள், அடித்து ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று சொன்னார்கள். அவர்களை நான் பார்த்ததில்லை. இதை நாம் சமூகத்தில் இன்று கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், பெண்கள் ஆடைகள் அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். எங்கட சமூகம் இன்றைக்கு போடுறது கண்ணம் கரேர் என்ற ஒரு அபாயா மட்டும் தான். நாங்க அதெல்லாம் முடுக்க மாட்டோம். வாயை திறந்தா நாங்க ஃபேஸ் கவர். அல்லாஹு அக்பர். இந்த சமூகத்துக்கு மத்தியில் குர்ஆன் சொல்லுது, பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, உங்களோட மார்பகங்கள் மேல முந்தானையை போட்டுக்கோங்க. பெண்ணுடைய கணப்பரிமாணங்கள் விளங்குற அளவுல ஆடைகள் அணிய முடியாது. ஆடைகள் அணிந்தும் நிர்வாணிகள் யார் தெரியுமா? கட்டையாக உடுக்கிறவங்க, இறுக்கமாக உடுக்கிறவங்க, டிரான்ஸ்பரண்ட் மெல்லிய ஆடைகள், அதனுடைய ஃபிகர்கள் வெளியே விளங்குற அளவுக்கு மெல்லிய ஆடைகள். இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம், ஒரு சகோதரனா, ஒரு பெற்றோரா, ஒரு குடும்ப பொறுப்பாளனா, பாதுகாவலனா, என்ற குடும்பத்தில் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் எப்படி வருகிறார், எப்படி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரியான ஆடைகளை வாங்கி கொடுத்து, தையூஸ் என்று சொன்னாங்களே, ரோசம் கெட்ட ஆம்பளை என்று சொல்லி அந்த பட்டியலில் இருக்கிறோமா என்று நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பெண்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இவர்கள் எப்படி தெரியுமா? இன்னும் ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்துடைய திமிழுகளை போல அவர்களுடைய முடிகளை உயர்த்தி வைத்திருப்பாங்க. அவர்கள் அப்படியே ஒரு இன்றைக்கு, அதாவது ஷோல் ரேப் பண்ணுறதுக்கும் அல்லது வேற ஏதாவது காரணத்தை வச்சு ஒட்டகத்தில் திமிழுகோல போல முடிகளை, தலைமுடிகளை, சிகை அலங்காரங்களை செய்யக்கூடிய பெண்மணிகளை நாங்கள் காண்றோம். இன்னொரு ரிவாயத்தில் சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பெண்கள் வருவாங்க, சயகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி ரிஜாலுன் யர்கபூன அலா சுரூஜின் கஅஷ்பாஹிர் ரிஹால், அதாவது கவர் பண்ணப்பட்ட வாகனங்களில் பெண்கள் ஒரு அமெரிக்கையில் அமர்ந்து வருவாங்க. வந்து யன்ஸிலூன அலா அப்வாபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய வாயில்களில் வந்து இறங்குவாங்க. நிசாஹும் காசியாத்துன் ஆரியாத்துன் ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் ஐஜாஃப் என்று, அதாவது மெலிந்த ஒட்டகத்துடைய திமிர்கள் போன்ற அவர்களுடைய தலைமுடிகள் இருக்கும். அல்அனுஹுன்ன ஃபஇன்னஹும் மல்ஊனாத், அவர்களை சஃபியுங்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அன்பு சோழர்களே, எனவே பெண்கள் என்பது அவர்களையும் நாம் ஒழுக்கமாக நடத்த வேண்டும். இந்த அடையாளங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் லா யதுகுலுனல் ஜன்னா, சுவர்க்கம் புக மாட்டார்கள், சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா ஃபைன்ன ரீஹஹா லா யூஜது மின் மசீரத்தி கதா வ கதா, இவ்வளவு தொலைவில் இத்துணை வருடங்களுக்கு அந்த வாசங்கள் வீசினால் என்றாலும் சுவர்க்கம் நுழைகிறது ஒரு புறம் இருக்க, சுவனத்துடைய வாசனையை கூட நுகர துர்பாக்கியமற்றவர்களாக அவர்கள் ஆகிவிட்டுவார்கள்.
எனவே அன்பு தோழர்களே, அந்த பாக்கியம் நமக்கும் வேண்டும், நம்முடைய உறவுகளுக்கும் வேண்டும். கேட்டு இந்த செய்திகளை கொண்டு இன்னும் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. நேரத்தின் முகாமைத்துவை கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, இந்த கியாமத்துடைய அடையாளங்கள் இதெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தது. நமக்குள் இது நடக்கலாம், நம்முடைய பண்புகளில் மாற்றங்கள் கொண்டு வரலாம். அதற்காகத்தான் சொன்னேன். இன்னொரு செய்தியும் சொல்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மஸ்ஜிதுகளை கொண்டு மமதை அடிக்கிற காலம் வார வரையில் எங்களுக்கு நாங்கள் விரலை நீட்டி கேட்டுக்கொள்ளும், ஹத்தா யதபாஹன் நாசு ஃபில் மஸ்ஜித் அல்லது ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளை கொண்டு மமதை அடிக்கக்கூடிய காலம் வார வரையில் கியாமத்துடைய நாள் வராது. லா தகூமு ஸாஅ, எங்கே போனாலும் நான் இந்த பள்ளியுடைய தலைவர், இந்த பள்ளியுடைய செயலாளர், எங்களுடைய பள்ளியில் நோன்புக்கு இப்படி நாங்கள் இப்போ லைட் போட்டோம், இவ்வளோ ஏழைகளுக்கு அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் என்று பெருமை தான் இருக்கும். மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக குறைந்திருப்பார்கள். மமதை அடிக்கிற காலம் வரையில் கியாமத் வராது. இது நம்மள்கிட்ட மாற வேண்டிய ஒரு பண்பு, பேணுதல் வேண்டும். நிர்வாகிகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு கெண்டைக்கு கீழே போகிற உடுப்பில் பேணுதல் இல்லை, ஹராம். குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகள், குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு மத்தியில் சுன்னாவை பாதுகாக்கக்கூடிய தாடி இல்லை. இன்றைக்கு மற்ற சமூகத்தை விமர்சித்து பேசி வாதம் செஞ்சவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை. அன்பு தோழர்களே, இசை நடக்கக்கூடிய இடங்களை விட்டு ஒரு நிர்வாகி தவிர்த்து நடக்கணும், எல்லோரும் தவிர்த்து நடக்கணும். பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட வகையில் அவர் அதை விட்டு மிகவும் விலகி நடக்கணும். எனவே அன்பு தோழர்களே, நாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் எப்படி நம்பினார்களோ அதுபோன்று நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதர்களாக ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். هذا ما عندي والعلم عند الله. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب واستغفره إنه هو الغفور الرحيم.